ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்ததை விட லாஸ் அதிகமாக போகும். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஸ்கேல்பிங் ப்ரெஷருக்கு சூப்பராக இருக்கும், வேற லெவலில் பண்ண நம்மளும் உள்ளே போயிருக்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி ஒரு 6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸில் தான் இருந்தேன். ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஹை ஃப்ளக்ஸ் இல்லாத ஒரு நார்மல் ட்ரெண்டிங் மார்க்கெட் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் கிடையாது. பிகினராக ஒருத்தவங்க வராங்க அப்படின்றப்போ அவங்க வந்து இந்த ஸ்கேல்பிங் ட்ரேடிங் வந்து பண்ணலாமா? ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். இண்டிகேட்டர்ஸ் இல்லாம ஸ்கேல்ப் ட்ரேடிங் பண்ண முடியுமா? ஸ்கேல்ப் ட்ரேடிங் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் முக்கியமா தேவைப்படுது? ஸ்கில்ஸ் இல்லாம ஸ்கேல்பிங் பண்றது எந்த அளவுக்கு டேஞ்சரஸ்? இந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக வித்யாசாகர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்கேல்பிங்க்கு சூட்டபிளான மார்க்கெட் கண்டிஷன் என்ன சார்? ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இல்ல வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டா? ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங் மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட் பிரிக்க முடியாது. பிகாஸ் வந்து ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ட்ரெண்டிங் மார்க்கெட் தான் வந்து ஸ்கேல்பிங் கரெக்டான மார்க்கெட். ஆனால் அதில் சில விஷயங்கள் இருக்கு. ட்ரெண்டிங் இது மொட்டையாக சொல்லிட முடியாது. எப்படி சொல்றது, ஹை ஃப்ளக்ஸ், அதாவது ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இல்லாத மார்க்கெட் தான் ஸ்கேல்பிங் தேவை. சைட்வேஸ் மார்க்கெட் ஆனாலும் ஆப்ஷன்ஸ், நீங்கள் ஸ்கேல்பிங்னாலே மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட் இருந்தாலும் டிகே ஆகும். ஹை ஃப்ளக்சுவேஷன் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாகவே இருக்கணும். கீழே சடனாக ஒரு அடி, மேலே ஒரு சடனாக அடி அப்படி சொல்ல ஹை ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் சரி, அதில் லாஸஸ் வரும். அதாவது ஸ்மூத் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஒரு டைரக்ஷன் பிடிச்சா அந்த டைரக்ஷன்ஸ்லேயே ஒரு மொமெண்டம் இருந்துன்னே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் தான் மோஸ்ட்லி வந்து ஸ்கேல்பிங்க்கு வந்து செட் ஆகும். சில சமயம் சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் டிகே நடக்க ஆரம்பிச்சிடும். ஆப்ஷன்ஸை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக இண்டெக்ஸையோ ஃபியூச்சரையோ பார்க்கும்போது அது பார்க்க நல்லா இருக்கும், கரெக்டாக என்ட்ரி குத்துமே சூப்பராக போயிடுச்சு அப்படின்னு இருக்கும். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்ததை விட லாஸ் அதிகமாக போகும். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த ப்ரைஸ் வரைக்கும் உங்களோட ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்திருக்காது, பட் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி லோ பிரேக் பண்ணி போக ஆரம்பிச்சு. ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஹை ஃப்ளக்ஸ் இல்லாத ஒரு நார்மல் ட்ரெண்டிங் மார்க்கெட் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் கிடையாது. நார்மல் ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகே சார். இப்போ பிகினராக ஒருத்தவங்க வராங்க அப்படின்றப்போ அவங்க வந்து இந்த ஸ்கேல்பிங் ட்ரேடிங் வந்து பண்ணலாமா, இல்லை வேற ஏதாவது ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் வந்து அவங்க லேர்ன் பண்ணணுமா? பிகினர்ஸ் ஸ்கேல்பிங்குள்ளே வரவே கூடாது. பிகினர்ஸ் வந்து ஸ்கேல்பிங்ன்றது எப்படி சொல்றது, அதாவது எண்ட் ப்ராடக்ட்டை ஸ்டார்டிங்ல எடுக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷனோட ப்ராப்ளம் அந்த ஆன்சர் இருக்குல்ல, ஈக்குவேஷன்ஸ்லாம் முடிக்காம ஸ்ட்ரெயிட் ஆன்சருக்கு வர மாதிரி, ஸ்ட்ரெயிட் ஆன்சருக்கு வர மாதிரி. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ 5+5 போது நீங்க வந்து அதை கால்குலேட் பண்றதால ஆட்டோமேட்டிக் ஆன்சர் வந்து 10 வரும். கேட்க ஈஸியா இருக்குல்ல. இதுவே காம்ப்ளெக்ஸா ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆன்சர் பண்ண முடியுமா? முடியாது. இது மாதிரி தான் வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஈஸியாக இருக்கும். ஆமாம்ல, மேலே போச்சு, நம்ம கரெக்டாக போட்ட ஆப்ஷன் கீழே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டி என்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த செகண்டுக்கு போனது அப்படியே கீழே வராது. ஸோ டைம் எடுத்துக்கும். மார்க்கெட் அதே இடத்துல ஃப்ளக்சுவேட் ஆகும். அப்படின்னும் போது இங்கே நம்பர் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது அந்த 5+5 10 போட்டோம் இல்லைங்களா, அது இல்லாமல் இங்கே வந்து அது கூட ஒரு 10 நம்பர் ஆட் ஆகிடும். டக்கு அது ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு மாறி மாறி ஆட் ஆனால் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி பார்க்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஸ்கேல்பிங் ப்ரெஷருக்கு சூப்பராக இருக்கும், வேற லெவலில் பண்ண நம்மளும் உள்ளே போயிருக்கலாம். நான் ரியாலிட்டி என்னன்னா, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு அப்புறம் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃபியூச்சருக்கு அப்புறம் தான் ஆப்ஷன்ஸ் பையிங்குள்ளே வரும். பையிங் முடிச்ச அப்புறம் தான் ஸ்கேல்பிங் வரணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஸ்கேல்பிங் வரும்போது எல்லாருக்கும் செட் ஆகும். பை நேச்சராக வந்து சில பேருக்கு அது வரும், அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். மிச்சவங்க எல்லாமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இங்கே வந்து யாராலையும் சக்ஸஸ் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைமிங் இருக்குது, அதை பொறுத்து தான் உங்களோட ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐ ஸ்கில் வரும். மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய மொமெண்டம் ப்ளஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகும். நீங்கள் கஷ்டப்பட்டு அதுக்கு எல்லாம் கடன் வாங்கி வந்திருக்கீங்களோ அது பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. கடன் மட்டும் வாங்கி ட்ரேடே பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஏன்னா கமிட்மெண்ட்ஸ் இல்லாத ஒரு ஃபண்டு தான் ட்ரேடிங்க்கு நல்ல வந்து ஒரு சொல்யூஷன். அப்படி வரும்போது இது எப்படி இருக்குன்னா, உங்களால் இந்த எமோஷனை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அது வந்து டாப் அண்ட் பாட்டத்துக்கு போயின்னு இருக்கும். ஸோ லிட்டரலி ஒரு ஃப்ரெஷர் சேஃபாக பண்ணது கரெக்ட். ஸ்கேல்பிங்குள்ள எடுத்த உடனே வரத்தாங்க. ஓகே, ஃப்ரெஷராக இருக்கவங்க ஸ்கேல்பிங்குள்ள வரக்கூடாது. வேற ஏதாவது ட்ரேடிங் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஸ்கேல்பிங் ட்ரையே பண்ணாதீங்க, அது வேணாம். ஓகே சார். இப்போ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த ஸ்கேல்பிங் ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க் வந்து நம்ம போடணும்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லுங்க. ஓகே,
என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி ஒரு 6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல தான் இருந்தேன். அங்கேருந்து ரெக்கவரி மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கே பயங்கரமான வந்து டிப்ரெஷன் வந்து ரெக்கவரி ஆல்மோஸ்ட் நான் 12 இயர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃபுல் டைமாக இருக்கேன். இதில் நான் ஆப்ஷன்ஸ் மட்டுமே வந்து எப்படி கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் கிட்ட பண்ணின்னு இருக்கேன். இதில் வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு ஆன்சர் தான் எனக்கு கிடச்சிது. இவ்வளோத்தரும் பண்ணதில் ஒரே சிங்கிள் ஆன்சர் என்ன அப்படின்னா, அதிகமான ஸ்க்ரீன் டைம். ஓகேங்களா? ஸ்க்ரீன் டைம் வந்து இந்த மார்க்கெட்லேயோ ஆப்ஷன்ஸ், நீங்கள் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லையோ இல்லை இண்டெக்ஸ்லையோ அதிகமான ஸ்க்ரீன் டைம் தேவை. அதாவது மார்க்கெட்டோட எமோஷன்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அதாவது மார்க்கெட்டில் நாய்ஸ் நிறையா இருக்கும், அதெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து க்ளீனாக போகுதுன்றத நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஓகே, மார்க்கெட் இப்போ க்ளீனாக இருக்கா, அதாவது ஸ்மூத்தாக போகுதா, இல்லை வந்து ஃப்ளக்சுவேட்டட் ஆகுதா. அதிகமான ஸ்க்ரீனிங் டைம் தான் தேவை. ஸ்ட்ராட்டஜியோ கான்செப்டோ உங்களுக்கு என்றைக்குமே சக்ஸஸ் கொடுக்காது. இப்போ உதாரணத்துக்கு என் புக்கில் இருக்கிறத நான் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலையில் உட்காந்துருவேன், நல்ல இதெல்லாம் பண்ணுவேன்றது கேட்க நல்லாயிருக்கும். அதுதான் எல்லாருமே உங்ககிட்ட சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? படிச்சிருப்பா, எப்படி இருந்தாலும் வந்து உனக்கு வேலை கிடைச்சிடும். ரியாலிட்டி என்ன? வேலை கிடைக்குதா? சொல்லுவாங்க நல்லா படிச்சா உனக்கு வேலை கிடைக்க போகுது. எல்லாருக்குமே அது வருமா? நம்ம உங்க கிளாஸ்ல இருக்காங்க ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட முடியுமா? எல்லாருக்குமே அந்த வேலை கிடைச்சிருமா? அதுக்கு லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸா இருக்கும். அதுக்கு நீங்க போட்டி போட வேண்டியது இருக்கும். இப்போ அந்த லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸா இருக்குன்னு தெரிஞ்ச போதும், ஆனாலும் நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லுவோம், நல்லா படி அப்பதான் வேலை கிடைக்கும். அதாவது இந்த நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 2 விஷயம் தான் அதாவது ஸ்ட்ராட்டஜியை கத்துக்கிறதோ உங்களை ப்ராஃபிட்டபிளா மாத்தாது. ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி காலேஜ் அதே மாதிரி வெறும் ஸ்கில்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணதோ 2த்தையும் கனெக்ட் பண்ணணும். நாலேஜ் பிளஸ் ஸ்கில். இந்த ஸ்கில்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறலாம், திடீர்னு மார்க்கெட் செட்டில்ட் ஆகிட்டு 150 பாயிண்ட் தான் 200 பாயிண்ட் தான் மூவ் ஆகும். ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஜம்ப் ஆகுது மார்க்கெட். இந்த மாதிரி பீரியட்ல இருந்து நார்மல் பீரியடுக்கு சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ளக்சுவேட்டடாக மாறும். இந்த பீரியட்லாம் நீங்கள் உட்காந்து பார்க்கணும் மார்க்கெட் எப்படி இருக்கு. இந்த விஷயம் தான் ஒருத்தவரை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுமே தவிர மற்றபடி இது ஒரு புக்கோ ஸ்ட்ராட்டஜியோ கோர்ஸோ யார் வேணாலும் சொல்லிட்டோம் ப்ரோ. அப்படி நான் இப்போ இந்த டேம் ஷோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வேணாலும் சொல்கிறேன், யாராக வேணாலும் ப்ரூவ் பண்ணி எனக்கு காமிக்க சொல்லுங்கள். உங்களால் 99% பீப்புளாக லாஸ் பண்ண வைக்க முடியும். அந்த 1% உங்களால் வந்து அந்த கான்செப்டில், அதாவது புக்கை படிச்சோ இல்லை ஸ்ட்ராட்டஜி சொல்லியோ, அது டிஃபால்ட்டாக பை நேச்சரில் ஒருத்தவனுக்கு அந்த ஸ்கில் இருக்கும். எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல, அவன் எப்படியா இருந்தாலும் வந்துடுவான். மிச்சம் இருக்கிற 99 பேர் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப மோசமான நினைங்க. அதனால் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்னா எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜ் கண்டினியூஸாக ஷேர் ஸ்க்ரீனிங் பாருங்கள், ஸ்க்ரீன் டைம் பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்த ஒரு லாஸாக போகிறது கிடையாது. ஏன்னா இன்டர்நெட் உங்களுக்கு ஃப்ரீயாக தானே வருது. நீங்கள் நார்மல் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிட்ட அப்புறம் அது ஃப்ரீ தானே, இன்டர்நெட் 5G கிடைக்குது. உட்காந்து முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லாபம். மற்றபடி வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. மார்க்கெட்டில் ஆப்ஷனே கிடையாது, இதோ சிங்கிள் ஆப்ஷன். இப்போ இந்த ஸ்கேல்பிங் ட்ரேடிங்ல வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகமாக இருக்கணும், நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து சக்சீட் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும் அவங்களால சக்சீட் ஆகிட முடியுமா? இல்லை அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு வேற என்னென்னலாம் பண்ணணும், வேற என்னென்ன நாலேஜ்லாம் அவங்க டெவலப் பண்ணிக்கணும், என்ன ஸ்கில்ஸ் அவங்களுக்கு வேணும், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இது வந்து ஒரு சீரியஸாக காம்ப்ளெக்ஸான கொஸ்டின். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாடல் வேணும். ஏன்னா ஒருத்தவங்களோட மைண்ட் செட்டுமே வெவ்வேறு பாயிண்ட். அதாவது எனக்கு வந்து பொசிஷனல் தான் ஒர்க் ஆகும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஒர்க் ஆகும் சொல்லுவீங்க, இன்னொருத்தவங்களுக்கு ஸ்கேல்பிங் தான் ஒர்க் ஆகும் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களோட கமிட்மெண்ட்ஸ் வேறு, கான்செப்ட்ஸ் வேறு. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு டேட்டா அனலைஸ் பண்ணணும். டேட்டா அனலைஸ்னால் இப்போ ஏதோ ஒரு கான்செப்ட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஒரு கான்செப்டை கற்றுக்கிட்டு பண்ணதுக்கு உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுங்க, இல்லை யாரையோ பார்த்து கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த கான்செப்டை கண்டினியூஸாக பண்ணுங்க. பண்ணிட்டு அதில் டேட்டா அனலைஸ் பண்ணணும். அந்த டேட்டா அனலைஸ் என்ன அப்படின்னா, எங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, எவ்வளோ நேரம் என்ட்ரியை ஹோல்ட் பண்ணுறீங்க, அதே சமயம் என்ட்ரி எடுத்த அப்புறம் எவ்வளோ லாஸ் வருது, பேப்பர் ட்ரேடிங் பண்ணலாம், எவ்வளோ லாஸ் போகுது, இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் அடிக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அப்படி கலெக்ட் பண்ணும்போது இப்போ எனக்கு பர்சனலாக ரியலாக சொல்கிறேன், இந்த கான்செப்ட்லாம் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. இதை வச்சு என்னோட டைமிங் ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் நான் 9:15 to 10:50 அவ்வளோதான் என்டையர் டேவில். நான் இதை எப்படி எடுத்தேன் அப்படின்னா, லாஸ்ட் 4 இயர்ஸோட ஃபுல் டேட்டா எடுத்தேன். நான் ஓவர் ட்ரேடே பண்ணுறேன்னு வச்சுப்போம். இந்த ஓவர் ட்ரேடே பண்ணால் கூட ஒரு மந்தோட எண்டில் நான் எந்த இடத்துல ப்ராஃபிட்டில் இருக்கேன், இந்த டைமிங்கில் இருக்கக்கூடிய ட்ரேட் எடுத்தால் மட்டும் நான் ப்ராஃபிட். எக்ஸாக்டாக நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு 9:15 to 10:15 என்ன நான் பண்ணாலும் சரி, ஈவன் ஹெவியாக ஓவர் ட்ரேட் பண்ணிக்கிறேன். 600 லாட்ஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க அன்னைக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 lakhs கிட்ட லாஸ்ட்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பட் ஈவன் இருந்தும் 9:15 to 10:15 பீரியட்ல ப்ராஃபிட்ல தான் இருந்தேன்.
அந்த மந்தே ப்ராஃபிட். இது மாதிரி கன்சிஸ்டண்டா லாஸ்ட் 3.5 years வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல மட்டும் இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா இருக்கு. அதே மாதிரி நீங்க இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க, உங்ககிட்ட டேட்டா புதுசா இல்லாதவங்க டேட்டாவை நீங்க உட்காந்து டெவலப் பண்ணுங்க. உங்களோட சக்சஸ் பீரியட்னு ஒன்று இருக்கும். அந்த பீரியட்ல எடுக்கும்போது சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா நான் சக்சஸ் சொல்ல, ஒரு ஹோப், புரியுதுங்களா, நம்பிக்கை. நம்ம எப்படி சொல்றது, நம்ம சாமி கும்பிடுறோம், சாமி இருக்கா இல்லையான்ற ஒரு டிபேட் போகுது இல்லை, எதுக்கு கும்பிடுறோம், அந்த ஒரு நம்பிக்கை. நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, ஹெல்ப் பண்றாங்க, இந்த மாதிரி பண்ணா வரலாம் அப்படின்னு ஒரு ஹோப். அதுக்காக தான் இந்த பீரியட்ல நான் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கேன். அப்போ நான் இந்த பீரியட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் இந்த டிராடவுன்ல இருந்து நான் வெளியில வரதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, என்னை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. என்னோட பீரியட் பொறுத்த வரைக்குமே 9:15 to 10:15, அதுக்கு மேலே நான் ட்ரேட் பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி இப்போ வரைக்குமே அது எனக்கு பயங்கரமான ரிசல்ட்ஸ் கொடுத்துன்னு இருக்கு. ஸோ ஜிபுவில் தான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் போயின்னு இருக்குன்றது. ஸோ உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் மாற்றணும்னா உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ட்ரேட் பண்ணால் எந்த இடத்துல ப்ராஃபிட்டபுளாக இருப்பேன், எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக இருப்பேன், இந்த டேட்டாவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களோட ஆல்ரெடி நடந்த டேட்டாஸ் எடுத்து நீங்கள் அதை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக தெரியும், செல்ஃப் அனலைஸ் பண்ணாலே தெரியும். அப்படி இல்லை என்னங்க இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது, ஒன்றுமே இல்லை, உட்காருங்க, இன்னைக்கு ஆரம்பிங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 45 ஒர்க்கிங் டேஸ் வச்சுங்க, ஒரு 2 மாதம் வச்சுங்க. ரியல் ட்ரேடிங் கூட பண்ணாலும் பேப்பர் ட்ரேடிங்ல எடுக்கும், நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னே இருங்க, அக்கௌண்ட் எங்கெங்கெல்லாம் லாஸ் வருது, எவ்வளோ லாஸ் வருது, எவ்வளோ டைமிங் லாஸில் இருக்குது. ஸோ ஒரு 5 நிமிஷமாக லாஸ் இருக்குது, என் 5 நிமிஷம் லாஸில் இருக்குது. அது மாதிரி ஒரே ஒரு உங்கள் டேட்டா 5 நிமிஷம் ப்ராஃபிட்டில் இருக்குது, ஸோ திருப்பி லாஸ் போயிட்டு இந்த ஃப்ளக்சுவேட் ஆகுது. இந்த டேட்டாவை எடுத்துட்டாலே உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் எந்த பீரியட், அதாவது உங்கள் ஸ்ட்ராட்டஜி எந்த பீரியடில் அதிகமான டைம் வந்து ப்ராஃபிட்டபுளாக மெயின்டைன் ஆகுது தெரிஞ்சால் அந்த பீரியட்ல ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹோப் கிடைக்கும். இந்த இடத்துல நான் எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட்ல இருப்பேன்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜியை நீங்க இன்னும் பயம் எல்லாம் ஃபைன் டியூன் பண்ண ஆரம்பிங்க. அப்படி ஃபைன் டியூன் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான பேத் வந்து ரிவீல் ஆகும். இங்க யாருக்குமே இதாங்க இப்படி போயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு சிங்கிள் பேத் கிடையவே கிடையாது. ஒரு பையர் ப்ராஃபிட் எடுக்கிறான்னா அங்கே ஒருத்தர் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தே ஆகணும். புக் பண்ணுறான்னா பையர் பை பண்ணுறான்னா ஒரு செல்லர். இப்போ தட் மீன்ஸ் ஒருத்தவன் அங்கே புக் பண்ண தயாராக இருக்கான்னா அவன் வச்சுக்கிற பொசிஷன்ஸ் செல் பண்ணுவான், இல்லை லாஸ்ட்டில் புக் பண்ணியிருப்பான். ஸோ யாரோ ஒருத்தவங்க போய் தான் இன்னொருத்தவங்க வராங்க அப்படின்னும் போது உங்கள் பேத் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவனோட பேத் அவனுக்கு தெரியுதுன்னா அவங்க கிட்ட எடுத்து போயிடுவான். சிம்பிளான ஆன்சர். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரே வழி, நீங்க யாருன்றது தான் உங்களோட சக்ஸஸ். ஓகே சார், இப்போ வந்து நீங்க சொன்னீங்க வந்து மார்னிங் ஒரு 9:15 to 10:15 தான் நான் வந்து மார்க்கெட் வந்து யூஸ் பண்றேன், ட்ரேட் பண்றேன், அதுல எனக்கு சக்ஸஸ் கிடைக்குது, டெய்லி நான் தான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க சொன்ன அதே டைம்லேயே மற்ற ட்ரேடர்ஸும் ட்ரேட் பண்ணணுமா, இல்லை அவங்களோட டைமை வந்து அவங்க வந்து சக்சீட் ஆகிறதுக்கு அவங்க வந்து கண்டுபிடிக்கணுமா, எப்படி இதை நம்ம ஃபாலோ பண்றது, அதை பற்றி சொல்லுங்க. இதுதான் சரியான கேள்வி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் டைமிங் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அதான் பாயிண்டே. இங்கே என்னன்னா நான் ஒரு ட்ரேடிங் ஃபார்மேட் எடுக்கிறேன் அப்படின்னா அது என்னோட ஸ்கில். இப்போது நீங்களும் நானும் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஜாவ்லிங் த்ரோ வச்சுப்போம், 2 பேருமே ஒரே இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். உங்கள் ஸ்கில்லுக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா ரீச் ஆகும் டார்கெட், எனக்கு ஒரு இடத்துல ரீச் ஆகும். ஸோ என்னோட டைமிங்கும் உங்களோட டைமிங்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சிலது தான் வரும், சிலது வராது, பை நேச்சராகவே வராது, ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பை நேச்சராக வரதே நம்ம வந்து புஷ் பண்ண மாட்டோம், அவன் நல்லா பண்ணுறான், அவன் இந்த விஷயத்தில் பண்ணுறான், நம்ம பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு டைமிங் இருக்கும் ப்ரோ. டிஃபால்ட்டாக யாராக இருந்தாலும் சரி அவங்களோட P&L ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு நான் பை எங்கே வாங்கியிருக்கேன் எங்கே விற்றுருக்கேன் அப்படின்ற டேட்டாவை எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் டைம் இருக்கும், எங்கே வாங்கியிருக்கேன் எங்கே விற்றுருக்கீங்கன்னு. இந்த டைமை செக் பண்ணாலே எந்த பீரியட்லாம் நான் ப்ராஃபிட்டபுளாக இருந்தேன்றதை அது டிஃபால்ட்டாகவே காமிச்சு கொடுத்துரும். ஸோ அந்த பீரியடை தான் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து 10:30 வரைக்கும் எனக்கு வந்து உண்டு, ஆனால் 10:15 நிறுத்திப்பேன். ஏன்னா எனக்கு வந்து ஓகே 10:15 ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி கொஞ்சம் கேப் வச்சுப்போம் அப்படின்றது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா 10:30 தான். ஓகேங்களா, இது என்னோட வந்து தியரி. அப்போ 10:30 தான் டேட்டா சொல்லுது, ஆனால் நான் 10:15 நிறுத்துறேன். பிகாஸ் அதில் எனக்கு ஃபீல் பண்ணுறத நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஸோ நான் என்ன கேட்டிங்கன்னா 10:30 என்ன டேட்டா பார்த்தா 10:30, ஆனால் நான் 10:15 க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே ரியாலிட்டியில் சேஞ்சஸ் வந்து பாருங்க, இந்த டேட்டாவை கண்டுபிடிச்சி அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு வரும்ல, அந்த சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வரும்போது தான் உங்களுக்கான டைமிங் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நான் வந்து எப்படி சொல்றது, நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நானும் ஒரு லாஸ் பண்ண ட்ரேடர் தான், ஸோ ஓவர் ட்ரேடர் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடர் தான், அப்படி தான் இருந்தேன். நான் வந்து ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணி தான் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி கிட்ட நான் வந்து என்னால் மாற்ற முடியாமல் ஃபெயிலியர் ஆகிட்டேன். இப்போ 10 டைம்ஸுக்கு மேலே ஃபெயிலியர் ஆகிட்டேன்.
நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணவங்க அவங்களுக்கு தெரியும் நான் நிறைய ஃபெயிலியர் பண்ணியிருக்கேன். எல்லாரோட காமன் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, சக்ஸஸ்ன்னு ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி தானே வரப்போகுது. பிரச்சனையே என்னன்னா, என் கேள்விக்கு பதில் இல்லை. ஸோ அந்த பதில் இல்லாததுனால என்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதே தான். ஏன்னா அது எல்லாமே எங்கே ஒழிஞ்சிருச்சுன்னா உங்களோட டைமிங் தான். இப்போ நான் தேடுறேன், எல்லாத்தையும் தேடி பார்க்குறேன், என்னடா எல்லாமே தெரியுது எனக்கு, ஆனால் ஏன் ப்ராஃபிட் வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த பீரியட் தான் எனக்கு ஹை கன்விக்ஷன். ஓகே கன்ஃபார்மாக நடந்துடும் ஒரு ஹோப்பு ப்ளஸ் வந்து மார்னிங் உள்ளே வரும் பார்த்தீங்களா, ஃப்ரெஷ் மைண்டோட வரும். அப்போ ஒரு மார்க்கெட்டில் எதுவுமே இல்லாமல் ஒரு மார்க்கெட் நாய்ஸே இல்லாமல் ஃப்ரீயாக வரும் பார்த்தீங்களா, அப்போ போய் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு கிளியர் பேத் கிடைக்கும். போக போக அது கம்மியாகும். என்னோட பேத் வந்து பார்த்தோன்னா 10:30 நின்றுது. அதுக்கு மேலே வந்து சக்ஸஸ் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால நான் 10:30 ஃபோக்கஸ் பண்ணேன். அது மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் ரொம்ப ஹை ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும்னு தோணும். செகண்ட் ஹாஃபில் தான் பண்ணுவாங்க, 10:30 அப்புறம் தான் பண்ணுவாங்க. அந்த இடத்துல சில பேருக்கு இருக்கும். ஸோ உங்களோட பேத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நான் இந்த மாதிரி நான் ஒஸ்டான ட்ரேடர் இருந்தும் நான் வந்து என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி உங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு இது ஒன் ஆஃப் த பேத் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றேன். அவ்வளவுதான். ஓகே சார், இவ்வளோ நேரமா இந்த ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, பிகினர்ஸா வரவங்க என்ன பண்ணணும், இதுல வரலாமா அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரமா இண்டிகேட்டர்ஸ் இல்லாம இந்த ஸ்கேல்ப் ட்ரேடிங் பண்ண முடியுமா, இந்த ஸ்கேல்ப் ட்ரேடிங் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட சார் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். மறக்காம ஜீபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.